சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி முதல் பூவந்தை வரை உள்ள பகுதிகளில் ஆசியாவிலேயே முதல் தரமான கிராஃபைட் கனிமம் பூமிக்கடியில் இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து 1971ஆம் ஆண்டு கோமாளிப்பட்டி, தேவனிப்பட்டி, பாசாங்கரை உள்ளிட்ட 10ற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 960 ஏக்கர் வேளாண் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. விவசாயிகளிடம் 1 சென்ட் நிலம் 8 ரூபாய்க்கு பெறப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மாற்று இடமும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும் என அரசு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 1981ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1994 முதல் தமிழ்நாடு கனிம நிறுவனம் மூலம் கோமாளிப்பட்டியில் கிராஃபைட் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. எங்கள் கிராமத்து கோமாளிவெட்டி கிராமத்துக்கு எங்களுக்கு பெரியாறு, குண்டாறு, வைகாறு, உப்பாறு தண்ணி வழங்க வேண்டும். கேணிக்காடு ஊரா கேணி எந்த கேணியும் ஊறலை. ராசஸ் போர் போட்டு கிராஃபைட் தொழிற்சாலைக்கு கல் அரைக்கிறதுக்காக தண்ணி எடுத்தனால எங்கள் ஊத்துகள் பூரா நின்று வச்சு கேணிக்காடு பூரா. உடனே எங்களுக்கு பெரியாறு கால்வா தண்ணி வழங்க வேண்டும். அதே மட்டுமல்ல, இன்னைக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு பூரா எந்த நிவாரணம் 8 ரூபா தான், சென்ட்டுக்கு 8 ரூபா போட்டு அரசாங்கம் கொடுத்துருக்கிறது. அந்த நிதியும் வழங்க வேணும். இன்னைக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இந்த ஊரை விட்டால் வேற எங்கிட்டுக்கும் வழி இல்லை. அதனால் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்குது. உடனே எங்களுக்கு தமிழக அரசு உடனே வழங்க வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். வாக்குறுதி அளிக்கப்பட்டு 45 ஆண்டுகளாகியும் இதுவரை மாற்று இடமோ வேலை வாய்ப்போ விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அந்த கிராம இளைஞர்கள் கூலி தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்நிலையில் தற்போது 2ஆம் கட்ட கிராஃபைட் சுரங்கம் அமைக்கும் பணிக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கனிம வளத்துறை முயன்று வருகிறது. இப்பகுதிகளில் கரும்பு, நெல் மற்றும் பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு தொடர் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் நிலங்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அப்பகுதி மக்கள் உறுதியாக எதிர்த்து வருகின்றனர். இது எங்க பூர்வீக சொத்து. இதை கிராஃபைட்டுக்கார கல் இருக்குன்னு சொல்லி எங்க வயல்ல ஒரு 30 ஏக்கருக்கு வயல்ல கல் ஊன்றாங்க. நாங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாதையா ஊண்ட சொன்னாங்க, ஊன்றோம்னு சொல்றாங்க. நாங்கள் இதை விட்டுட்டு பிழப்புக்கு எங்கே வருது? எங்களுக்கு இது இல்லைன்னா வேறு வழியே இல்லை. நாங்கள் இதை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஈபியில் கரண்ட் வாங்கி எல்லாம் எங்கள் பூர்வீக சொத்து எங்கிட்ட எல்லா ரெக்கார்டு இருக்குது. இதில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கவர்மெண்ட் தான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி அமைக்கணும். நான் வாக்கப்பட்டு வரும்னு இருந்து எங்கள் மாமனார் மாமியாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாதி இடத்த முக்கால்வாசி வயலில் கல் ஊன்றாங்க. அங்கே இப்போ இது கிராப் ரோட்டில் தோன்றின உடனே எங்களுக்கு கேணி தண்ணியும் இப்போ ஊறலை. முதல்ல ஊறின மாதிரி இப்போ தண்ணி இல்லை. இப்படி பண்றாங்க. நீங்க தான் பார்த்து எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். கடந்த ஆண்டு டிசம்பரில் 30ற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடந்த ஜனவரியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனால் கிராஃபைட் ஆலை நிர்வாகம் தற்காலிகமாக பணிகளை நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இடையமலூர் பஞ்சாயத்தை சேர்ந்த இடையமலூர் அங்க பாட்டமிட்ட சொத்து எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். எங்களுக்கு சாப்பாடு வழியே இதுதான். எங்கள் மீறி அவங்க கல்லை ஊண்டுனா கிராஃபைட்டில் இருக்கு. நாங்கள் சத்தம் போடுவோம், படிவட்டு ஓட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வேற வழியே இல்லை. இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அப்படி எடுத்தாங்கன்னா நாங்கள் மண்டை குட்டி சாகிற கூட வழி இல்லை. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி மாற்று இடமும் வேலை வாய்ப்பும் வழங்கி அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சுப்பிரமணியன்.